ரைட் நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம். நிலைக்குது வட்டையகம் தொடங்குவோம். ரைட் இப்போ பாத்தீங்கன்னா நிலைக்குது வட்டையகத்துல முதலாவது விஷயம் வந்து நாங்க இளையவர் இளையவர் துணிவை கட்டி விட்டோம்னா அதன் இயக்கத்தை பற்றி அனலைஸ் பண்ணுவோம். இதை அனலைஸ் பண்ணி இதுல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு கோலத்துக்குள்ள கோலத்துக்கு உட்பரப்புல வச்சா என்ன மாதிரி இருக்கும், அடுத்த கோலத்துக்கு மேற்பரப்புல வச்சா என்ன மாதிரி இருக்கும், அடுத்த வந்து குழாய்க்குள்ளால கம்பிக்கால போய்க்கு என்ன மாதிரி இருக்கும் பார்த்துட்டு இந்த 4 விஷயம் தான் தெரியும். இதை பார்த்தோம்னா எல்லா இதுலையும் செய்யலாம். சரிதான். சரி இதில் பாருங்க இப்படி இளைஞர் 40 இருக்கீங்க, அதாவது ஓய்வு தங்கி கொண்டு இருக்கீங்க. நாங்கள் ஒரு ஜூவத்தை கொடுக்குறோம். கொடுத்தா இது வந்து வட்டையம் நிலைக்குத்து வட்டையம் தான் இருக்கும். சரிதானே. இது வந்து நிலைக்குத்து தளம். இந்த தளத்துல வட்டையம் தான் இருக்கும். கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஜூ இருக்கும். ஜூ கொடுக்குறோம் மேன் கொடுக்குறோம். சரிதானே. ஓகேங்க. இதுல உள்ள பதத்தை வந்து நான் பி எடுக்கிறேன். சரிதானே. ரைட். இதுல உள்ள விழுவ வந்து டி. இப்ப நாங்க வந்து இந்த விஐயும் டிஐயும் கண்டுபிடிக்கணும். இதானங்களும் முதலாகும் கூட தொழில வந்து இந்த விஐயும் டிஐயும் கண்டுபிடிக்கும் மாதிரி தான் இருக்கு. கட்டாயம் வந்து இந்த விஐ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அடுத்த வந்து டிஐ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லாட்டிக்கு டிஐ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிதானே. இந்த 2 களையும் கட்டாயம் இருக்கு. அல்ல இந்த டி மட்டும் இருக்கு. டி காணணும்னா நீங்க வி கண்டே ஆகும். சரிதானே. இப்ப இதை என்ன காணணும். சரிங்களா. நாங்க என்ன செய்ய போறோம்னா இதுல என்னென்ன விஷயம் இருக்க போகுது இதுல தங்க இருக்கீங்க யாரும் போய். சரிதானே. இப்ப நாங்க வந்து இதுல கீழ் நோக்கி எம்ஜி இருக்கணும், மேல் நோக்கி டி நோக்கி போகும். இப்ப வந்து டி இப்ப பாத்தீங்கன்னா இதுல எம்ஜி வந்தப்போ என்ன கீழ் நோக்கி தான் தான். சரியா. ரைட். அதுக்கு முதல் இதை வந்து அதாவது எப்ப இது எந்த நிலைமைண்டா இந்த நிலைக்குத்தோட இந்த இலை வந்து டீட்டா வந்து ஆக்கிக்கலாம் நாங்க இப்ப எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். சரியா. ரைட். இப்போ வந்து போடுவோம் நாங்க இதுல இந்த பாயிண்ட்ல ஒரு நிலக்கு தாய்ச்சாலும் இதுல இருந்தா இந்த கோணம் என்ன இருக்கும் தீட்டாவா இருக்கும். அதே மாதிரி இதை நீங்க இப்படி இணைச்சீங்கன்னா இந்த கோணம் தீட்டாவா இருக்கும். சரியா. இந்த கோணமும் தீட்டாவா இருக்கும், இந்த கோணமும் தீட்டாவா இருக்கும். சரிதானே. ரைட். இப்போ வந்து பாருங்க பிஏ காணணும். பி எப்படி காணணும். இப்ப நான் பிஏ காணலுக்கு என்ன செய்ய போறேன்டா ரெண்டு விஷயம் தான் இப்போ ஆக போறேன். என்னென்னா முதலாவது வந்து இந்த தொகுதிக்கு வந்து ஆரம்ப பாயிண்ட்டுக்கும் இறுதி பாயிண்ட்டுக்கும் சக்தி காப்பீடு பயன்படும். சரிதானே. சக்தி காப்பீடு அடுத்து வந்து இந்த மையத்தை நோக்கி எப்சமனே பயன்படுத்தும். இந்த 2 தான் செய்யப்படும். சரிதானே. ரைட். இப்ப பாருங்க சக்தி காப்பீடு பயன்படுத்தணும்னா நீங்க ஒரு சர்பியல் ஒன்று எடுக்கணும். சர்பியல் ஒன்று எடுத்து செஞ்சீங்கன்னா கேள்வி வந்து சக்தி காப்பீடு பயன்படுத்தி பிழைக்கவே பிழைக்காது. சரிதானே. நான் சர்பியல் எடுக்காமலும் சக்தி காப்பீடு பயன்படுத்தலாம். ஆனா சக்தி காப்பீடு சர்பியல் எடுக்காம பயன்படுத்த வைக்கணும்னா சில நேரம் புலவாரம் கவனின புலையில் வாரக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிதானே. அப்ப நாங்க வந்து சக்தி காப்பீடு பயன்படுத்த சர்பியல் ஒன்று எடுப்போம். சர்பியல் நான் என்ன செய்யறேன்னா இந்த மட்டத்தை சர்பியலா எடுக்கும். நீங்க எதையுமே எடுக்கலாம். சர்பியல் வந்து நீங்க விரும்பினதை சர்பியலா எடுக்கலாம். சர்பியல்ன்றது என்னது 0 பொட்டன்ஷியல் சொல்றது. அதாவது அழுத்த சக்தி 0 இருக்கிற பாயிண்ட் நீங்க எந்த பாயிண்டையும் எடுக்கலாம். இதே பிசிக்ஸ்ல வந்து வேற உண்மையா சர்பியல்ன்றது வேற. நாங்க முடிவுள்ள பாயிண்ட் தான் எடுப்போம். ஈர்ப்பு படம் படிச்சீங்கன்னா கூட சரிதானே. அது வரை இங்க வந்து நாங்க எந்த பாயிண்டையும் எடுக்கலாம். அதெல்லாம் ரீசன் நீங்க வந்து பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அது தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. மேக்ஸ்லாம் தேவையில்லை. சரி. ரைட். இப்போ வந்து நாங்கள் சக்தி காப்பியை பண்ணுறோம். இதை நாம் வந்து முதலாசிரியர் கொண்டு போகிறோம். முதலாசிரியர் இது 2வது தானே. ஒன்றுக்கு 2 சக்தி காப்பி இருக்கு. சக்தி காப்பீடு படி. ரைட். இதுல உள்ள மொத்த சக்தி வந்து சக்தி காப்பீடு என்ன சொல்லும் பொறிமுறை சக்தி என்ன செய்யப்படும் காக்கப்படும். சரியா. இதுல உள்ள பொறிமுறை சக்தி வந்து இதுல உள்ள பொறிமுறை சக்திக்கு
சமனா இருக்கு. இதுல உள்ள பொறிமை சக்தி எங்க போட்டீங்கன்னா இங்க என்னென்ன வரப்போகுதுன்னா இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் தான் வரப்போகுது. அப்ப இயக்க சக்தி என்ன வரப்போகுது? கா எம் யூஎல் பிளஸ் அழுத்த சக்தி என்ன வரப்போகுது? சக்தியால் நான் அதே மட்டத்தில் எடுத்தேன் ஜீரோ சமன் கா இதுல உள்ள மொத்த சக்தி போடணும். மொத்த சக்தின்னா அழுத்த சக்தி பிளஸ் இயக்க சக்தி. அப்ப இயக்க சக்தி என்ன வரப்போகுது? எம் வி ஸ்கொயர் பிளஸ் அழுத்த சக்தி போடைக்க இந்த நிலம் எம்ஜி எயிட் தானே போடணும். இந்த எயிட் வந்து இந்த நிலத்தை போடணும். இந்த நிலம் போடணும். அப்ப இந்த நிலத்தை என்ன கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு தெரியும் இந்த புல் நிலவோட இந்த நிலத்தை நான் விலைய வந்து நான் எடுக்கிறேன். தரவுல நான் குறிக்கணும். இது தரவுல தருவாங்க. எல்லோ ஏயோன்னு தருவாங்க. நிலம் விலை நிலம் வந்து எழுதி அதுண்டா இது என்ன இருக்கும்? இல்ல சரிதானே? அப்ப நாங்க இந்த நிலத்தை காணோம்டா இதுல இருந்து ஒரு செங்கு தொண்டை இருக்குங்கடா. இந்த செங்கு மொத்த நிலம் இல்லையில இருந்து இந்த நிலத்தை கழிச்சு விட்டோம்டா. இந்த நிலத்தை கழிச்சு விட்டோம்டா. இந்த நிலம் அது வேற போகுது. எல் மைனஸ் இந்த நிலம் எல் கொஸ்டிடா. சரியா? அடுத்த வந்து எப்பயுமே நீங்க வேகத்தையோ அந்த நீளத்தையோ பிரிக்க வந்து இதுல உள்ள கோணத்தை போட்டு கொஸ்டினே பிரிங்க. சரிதானே? இப்ப நீங்க ஒரு கதைக்கு இப்ப வில்சன் 90 இது வச்சோம்டா இது தீட்டான்னு வச்சா சரிதானே? இப்ப நீங்க இந்த நிலத்தை போட போறீங்கடா காண போறீங்கடா நான் இது எக்ஸ் போடுறேன் இதை வாய்ந்து போடுறேன். எக்ஸ காண போறீங்கடா ஏ இந்த இதுக்கும் விடப்பட்ட சம்பவத்துக்கும் விடப்பட போனதே எப்பயும் போடுவோம் கொஸ் தீட்டா. இதே இந்த நிலம் போட போறீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா ஏ கொஸ்ன்னு போட்டு இந்த கோணத்தையும் போடணும். இந்த கோணம் என்ன பேர் போதும் 5/2 மைனஸ் தீட்டா. இப்படி போட்டீங்கன்னா என்னன்னா இந்த கொஸ்டைன்ற இதெல்லாம் பிள்ளைகள் வராது. நேரடியா போடலாம் பிரச்சனை இல்லை. ஏ சைட்டானு போடணும். கொஸ்ன்னு போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கு. அப்போ பிள்ளை வரலாம். இது என்ன பேர் போனா ஏ கொஸ் 5/2 மைனஸ் தீட்டான்னு இந்த பை. சரியா? போட்டீங்கன்னா என்ன ஏ கொஸ் 5/2 மைனஸ் தீட்டா sin தீட்டா. சரிதானே? இப்படி போடுவோம். இப்போ கூடுதலான இடங்கள்ல இப்ப நாங்க வந்து இங்க நாங்க ஒரு தடவை செயல் படிப்பிக்க நான் சொல்லுவேன். இப்படி போயிங்க அந்த ஒரு தடவை செயல் நாங்க படிக்கிறோம். ஒரு தடவை செயல்ல வந்து கூடுதலா வந்து கவன இழப்புல வர்றதுக்கான வாய்ப்பு தான் கூட. சரிதானே? இந்த மைனஸ் பிளஸ் கொஸ்டிடா சைன் டீட்டா மாறி வரும். அப்படி அதுக்கு வந்து அந்த அந்த இடங்கள்ல நாங்க பிள்ளைகளை தவிர்க்கிறதுக்கு வந்து என்ன இதை பயன்படுத்தலாம். சரிதானே? அப்ப நான் சொல்றேன். சரி. இதுல இருந்து போட்டோம்டா இதுல இருந்து பி எழுவாக்கணும்டா. நாங்க என்ன செய்யலாம் பேர் சொல்லணும். இப்பயும் இதுல இருந்து பி எழுவாக்கினீங்கடா வி வர்க்கம் வந்து யூ வர்க்கம் மைனஸ் 2g எல் 1 மைனஸ் வளமையாக கேள்வியில வந்து வட்ட எங்கள் இளையோட வார கேள்வியில பாத்தீங்கன்னா கூடுதலான இடத்த இந்த வியை காண சொல்லியிருக்கான். சரிதானே? அதுக்கு அடுத்தது இந்த டீயை காண சொல்லியிருக்கான். சரியா? நோட் பண்ணி கொண்டு போத தேவையான நோட் பண்ணி கொடுங்க. இந்த பாடத்துல நான் படிக்க கேள்வி விட்டா இதுல கேளுங்க. அடுத்து வந்து நீங்க புது கேள்வி எதுவும் செஞ்சு போட்டு டவுட்னாலும் கேளுங்க. சரிதானே? என்ன கேள்வினாலும் கொண்டு வந்து கேளுங்க. பிரச்சனை இல்லை. செஞ்சு கொடுங்க. சரிதான்? கடைசி நேரம் உங்களுக்கு டைம் வந்து தருவாங்க. அந்த டைம்ல நீங்க கேளுங்க. அந்த டைமுக்குள்ள கூடுதலா நீங்க தர கேள்வி எப்படியோ உடைச்சு தருவாங்க. இல்லாட்டி எப்படியோ உங்களுக்கு கேள்வி உடைச்சு தரும். சரிதானே? யோசிக்காது. எந்த கேள்வினாலும் கொண்டு வந்து டவுட் கேளுங்க. பிரச்சனை இல்லை. கேள்வி எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நாங்கள் இதை செய்யறத ஒரு சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். டவுட் இருந்தால் மெசேஜ் இதில் போடுங்க. சர்ச்சில் வாட்ஸ்அப்ல போடுங்க. டவுட் செஞ்சு விடலாம். சரி, டவுட்டும் கிளியர் பண்ணலாமே. எந்த டவுட்னாலும் கேட்கலாமே.
இப்போ வந்து பாருங்க, அடுத்தது நோட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பி காண்பிட்டோம். அடுத்த வந்து டி எப்படி காண்றது. இப்ப நான் இதுல வந்து வியை வந்து நான் எழுதி கொள்றேன். எனக்கு தேவை, அதாவது வியை எழுதி கொள்றேன். வி ஸ்கேர் வந்து நியூ ஸ்கேர் மைனஸ் 2l 1 மைனஸ் cos theta. எல்லா டைமும் இப்படித்தான் வர முடியல. இப்படி சக்தி காப்பீதியை பயன்படுத்தி இந்த வி எடுக்க தெரிஞ்சா சரி. இதுல நீங்க நாம் வச்சிருக்க வேண்டியதுன்னா என்ன, இப்படி சக்தி காப்பீதியை பயன்படுத்த தெரிஞ்சா செய்யலாம். வேற ஒன்றுமே இந்த நாம் வச்சிருக்க வேண்டிய தேவையே இல்லை. சரியா? இப்ப டீயை காணும். டீயை காண்றதுக்கு சொன்ன மாதிரி நான் மையத்தை நோக்கி, இது வட்டையெல்லாம் இயங்குது, அப்ப மையத்தை நோக்கி எப்சிலான் பயன்படுத்தும். சரியா? எப்படின்னா மையத்தை நோக்கி எப்சிலான் வெக்டர் தானே, அதான் இங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மையத்தை நோக்கில உள்ள எழுதப்படும். மையத்தை நோக்கி என்ன விஷயம் இருக்கீங்க, டி. அடுத்த பாத்தீங்கன்னா எம்ஜின் ஒரு கூறு ஒன்று எதிர்த்து திசையில, இன்ஜின் கூறு எதிர்த்து திசையில மற்ற கூறு செங்குத்தா இருக்கும். அப்ப அது வந்து தாக்கம் செலுத்தாது, மையத்தை நோக்கி இல்லை. அப்ப இதுல ஒரு கூறு வந்து எதிர்த்து திசையில இந்த திசையில, அதுக்குதான் நான் ஆரம்பத்திலேயே என்ன இதுல அந்த டீட்டா எல்லாம் போட்டு செட் பண்ணேன். சரியா? அப்ப என்ன வேற போகுது, எம்ஜின் கூறு எப்படி வரும், எம்ஜி கொஸ் தீட்டா, அது எதிர்த்து திசையில இருக்கு. அதனால மைனஸ் எம்ஜி கொஸ் தீட்டா. இதான் என்ன இருக்கும்னா புள்ளையலுச மையத்தை நோக்கி இருக்கு. அது சமன் எம் இன்டு இங்க 6 போடும். சரியா? ரைட். மைய நாட்டு ஆண்டு மையத்தை நோக்கி மைய நாட்டு ஆண்டு. அதை என்னண்டு வர போகுது, அது இந்த டைம்ல பி வேகம் இருந்தா பி ஸ்கேட் ஓவர் ஆர். ஆரோ வந்து இங்க இது மையமா இருக்கும், இது தொடரியல், இப்படிதான் வட்டையை தாண்ட போகுது. அப்ப இது மையம், இது இல்லையா, ஆரோ வந்து இல்லைன்னு வி ஸ்கேட் ஓவர். இப்போ நான் நேற்று சொல்லியிருப்பேன், மையத்தை நோக்கி ஆர்போல் வந்து வி ஸ்கேட் ஓவர் எல்லாடிக்கு ஆர் ஒமேகா ஸ்கேட். அப்ப அதை போட்டிங்கன்னா தெரியும். போலாம். என்ன இந்த எடுத்த வி ஸ்கேட் போனதுக்கு பிரதிடும் தெரியுதுங்கடா. டி மைனஸ் mg cos theta sama m m over l v square पर என்ன வர போகுதா, u square minus minus 2g l 1 minus cos theta. சரிதானே? இப்ப நீங்க அடை பண்ணிக்கிறீங்களா, t வந்து என்ன வரும், m u square over l minus mg 2mg, இதை என்ன வர போகுது, மைனஸ் மைனஸ் பிளஸ் 2mg cos theta. இது அங்கால போய் பிளஸ் mg cos theta. இதெல்லாம் நாங்கள் வெளிக்கொண்டு நீங்க மனாலே செய்யணும் செய்யலாம். இப்போ இதெல்லாம் ஸ்டார்டிங்ல அப்படியே வந்துதானே, இதெல்லாம் நீங்க ஸ்டெப்ல வந்து இது இது அடுத்து வந்து விடையலினாலே சரி. இதுல இந்த பிள்ளை போண்டா டி வந்து எம் எல் என்ன 3mg cos theta. சரிதானே? அப்ப இதுல mg எவ்வளவு எடுத்தீங்கன்னா மைனஸ் mg எவ்வளவு எடுத்தீங்கன்னா 2 மைனஸ் 3 cos theta. சரிதானே? இது நான் ஒரு வடிவத்தில் எடுத்து வச்சுட்டேன் தவிர அவங்க என்ன வடிவத்தில் கேட்குறாங்களோ கொடுக்கலாம். சில நேரம் இந்த எம்ம மட்டும் வழியில் எடுத்து போட்டு கேட்பாங்க, அதை கொடுக்கணும். சரிதான்? இப்படிதான் வரப்பு டி. இந்த ரெண்டும் தான், இந்த ரெண்டும் கட்டாயம் காண வேண்டியது. சரியா? இந்த ரெண்டும் பாகி தெரிஞ்சாலே இப்படியான கேள்வி ஃபுல்லா தெரிஞ்சிடும். இதுல அங்கால சின்ன சின்ன விஷயம் சொல்லுவார், இப்படி ஒரு கண்டிஷன் சொல்லுவார், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் கண்டிஷன் சொல்லுவார். இந்த கண்டிஷன் தெரிஞ்சிருந்தா ரைட், இந்த கேள்வி ஃபுல்லா செய்யலாம். இப்படி கால கேள்வி ஃபுல்லா செய்யணும். சரியா? நீங்க புரிஞ்சு கொள்ளணும்.
இதெல்லாம் பாடமாக்கி ஒன்றும் வச்சிருக்கிறது எப்படி எடுக்கிறோம்ன்ற மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். எப்படி சக்தி காப்பி பயன்படுத்தினா எப்படி எப்சம் மட்டுமே பயன்படுத்தணும். இதை நீங்க பயன்படுத்த தெரிஞ்சா காணும். பார்க்காம செஞ்சு பாருங்க. இந்த பார்த்துட்டு நீ பார்க்காம எழுதி பாருங்க. உலகக்கூடிய மாதிரி இருப்பாங்க. சரியா? அப்படி எழுதலாம்டா டி வந்து நாங்க எம்ஓவை சரியா வெளியே இதுல பாத்தீங்கன்னா நீ கண்டிதான போவேன். இதுல என்னென்ன நடக்கும் இப்ப என்ன நடக்கும்ன்றா கேட்க சரிதானே. இப்ப ஜூவை மாத்த மாத்த இது என்ன மாதிரி நடக்கும். இப்ப ஜூவை நாங்க ஓரளவு கொடுத்தோம்னா சின்ன ஜூவை கொடுத்தோம்னா என்ன நடக்கும். இதுக்குள்ளேயே ஒரு அலைவேக தான் இருக்கும். அலைவேக தான் இருக்கும். ஓரளவு எடுத்து போயிட்டு திருப்பி இப்படியே அலைவேக தான் இருக்கும். கொஞ்சம் வேகமா கொடுத்தோம்னா இந்த கிடமட்டத்துக்கு போயிட்டு திரும்பி அரைவாதியே அந்த பண்டைய தான் இருக்கு. அதோட கொஞ்சம் கூட வேகத்தை கொடுத்தோம்னா என்ன நடக்கும்னா மேல போயிட்டு என்ன நடக்கும் பார்ப்போம். சரிதானே? மேல போயிட்டு திரும்பி வருமா இல்லாட்டிக்கு வெறி ஏக்கத்துக்கு போகுமா அப்படின்னு பார்ப்போம். சரிதானே? இல்லாட்டிக்கு நல்ல மேக்சிமம் வேகத்தை கொடுத்தோம்னா என்ன நடக்கும் பூரண வட்டையை தான். சரிதானே? அதுக்கு என்னென்ன கண்டிஷன் பார்க்கணும். என்ன கண்டிஷன் யூக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கணும் பார்க்கணும். சரிதானே? அதான் அடுத்த அதான் அவ்வளவுதான் கவனிக்கப்பாங்க. வேற கவனிக்கப்பாங்க. சரி ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் முதலாவது v வந்து 0வா இருக்கிற டைம்ல 0 தீட்டாவை நான் வந்து அல்பான்னு போடும். சரியா? போட்டோம்னா என்னோட வேற இந்த சமன்பாடின் படி இது நான் முதலாவது வைத்திருக்கேன். இது ரெண்டாவது இதுதானே. ஒன்றுல இருந்து என்னோட வர போகுது இது 0 u இருக்கும் சமன் 2g l minus 2g l cos theta சரிதானே. இதுல இருந்து சரி cos theta அல்வா போறோம். cos alpha என்னது வர போகுதுண்டா 2gl minus u square over 2gl சரிதானே. இது வந்து வேகம் வந்து 0 ஆரம்பிக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி கொஞ்சம் நோட்ஸ் நோட்ஸ் அப்படி வருதுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா வர முடியும் நான் முடியும். சரிதானே? இதுல நான் ப்ரூவ் பண்ணி எடுக்க போறேன்.
எடுக்கிறா கடைசி முடியை தான் நாம் வச்சிருக்கோம். இதை ப்ரூவ் பண்ணி கேட்க போறது கேட்க மாட்டான். இதை ப்ரூவ் பண்ணி எடுக்க தெரிஞ்சா நல்லதுதான். கடைசி முடிவை கட்டாயம் நாம் வச்சிருக்கீங்கன்னா சரி சரிதானே. புலங்கி வச்சிருந்தா மறக்காம இருக்கும். சரியா சரி. அதே மாதிரி ஜீவன் 0 இருக்கு, நான் டீட்டா அல்வான் எடுக்கணும். எங்க போனோம் அல்வான் எடுக்கணும். இதே மாதிரி டி வந்து 0 இருக்கு, டீட்டா வந்து பீட்டான்னு இருக்கு. இந்த ரெண்டாவது சமன்பாடு உங்களை போட்டீங்களா என்னது வரும்? எம் யூ ஸ்கொயர் ஓவர் எல் சமன் எம்ஜி 2 மைனஸ் 3 கொஸ் பீட்டான்னு வரும் அந்த டைம். அப்ப இதுல இந்த கொஸ் பீட்டா என்ன வரப்போகுது? கொஸ் பீட்டா நான் நேரம் எழுதுறேன். வரும் u square minus 2gl over இதுல வந்து 2gl minus u square வருங்க. இது மாதிரி நாங்க என்ன சொல்லுவாங்க இங்கே வலுவாயிக்கணும். இங்க வலுவாயிக்கணும் கொஸ்டல்ல வலுவாயிக்கணும் வந்து 2gl minus u square over 2gl தான் வரும். இதே மாதிரி இங்க வலுவாயிக்கணும்டா 2gl minus u square over 3gl. சரிதானே? சரியா? அதாவது v வந்து 0 ஆக போய் அது வந்து t வந்து 0 ஆகுது. சரிதானே? இதை நோட் பண்ணி போடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டல் எப்படி இருக்கு? u ஸ்கொயர் வந்து லெஸ் தேன் 2gl இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா u வர்க்கம் கழிப்படுது. அதாவது இந்த u வர்க்கம் இந்த 2gl விட சின்னதா இருந்தா மேல உள்ளவர் என்ன இருக்கு? பிளஸ் இவரும் பிளஸ் இருக்கு. அப்ப அல்பா பீட்டா வந்து அல்பா பீட்டா வந்து less than 5/2 அதான் பிளஸ் மைனஸ் வெட்டி நான் கிடைக்கிறது கொஸ் அல்பாவுக்கு மைனஸும் வரும். கொஸ் மைனஸ் தீட்டா பிளஸ் தான். அப்ப நாங்க மைனஸ் வெட்டி கிடைக்கிறது பிளஸ் போனங்களானே டைவரோட பெருசு. ஆனா 5/2 சின்ன பிளஸ் இருக்குது. சரியா? இப்படி இதுல எது பெருசு பெரிய அல்பாவா பீட்டாவா பெருசா? ஆனா சொல்லுங்க எது பெருசா இருக்கும்? இந்த கண்டிஷன்ல எது பெருசா இருக்கு சொல்லுங்க. ஏன்னா சொல்லுங்க கொஸ் அல்வா பெருசா இருக்குமா கொஸ் பீட்டா பெருசா இருக்குமா? இதுல வந்து கொஸ் பீட்டாவது 3gl வரும். இதைங்க பார்ப்போம். இதுல வந்து கொஸ் அல்வா பெருசா இருக்கும் கொஸ் பீட்டா பெருசா இருக்குமா? தெரியல நான் போடுங்க. நீங்க விளங்கி வச்சிருந்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். அங்கால மறக்காது. எப்பவுமே மறக்காது. இப்படிதான் வந்திருக்கு இது சொல்லி விளங்கி வச்சிருக்கேன். அப்ப அதை கடைசி முடிவா கடைசியா நான் முடிக்க சிம்பிளா இருக்கு.
உங்களுக்கு கடைசி முடிவுதான் தேவை. பாருங்க, மேல இருக்கிறவர் ரெண்டு பேருக்கும் சமம். 2gl மைனஸ் யூ ஸ்கொயர், இங்கே 2gl மைனஸ் யூ ஸ்கொயர். சரிதானே? மேல இருக்கிறவர் ரெண்டு பேருக்கு சமன்றபடியா கீழே இருக்கிறவரை பாரு. கீழே இருக்கிறவர் வந்து இவர் வந்து 2gl, கீழே இவருக்கு வந்து 3gl. அப்ப இவற்ற பெருமானம் வந்து இவரை விட சின்னதா இருக்கும். அப்ப என்ன cos பீட்டா less than cos alpha. இது வந்து எப்போ ஒன்னோட சின்னதா இருக்கும், தயவோட பெருசா இருக்கும். புரியல? இந்த சமயம் இதுல உங்களுக்கு தெரியும் கொஸ் தீட்டா பெரிது கொஸ் கேமாண்டா. கொஸ்டின் பெருமானம் பெருசா இருந்தா தீட்டா வந்து என்ன இருக்கும், சின்ன நேரம். கொஸ் 0 தான் என்னது 1, கொஸ் 5/2 வந்து 0. அப்ப கோணம் சின்னனா கொஸ்டின் பெருமானம் வந்து என்ன இருக்கும், பெருசா இருக்கு. இப்ப கொஸ்டின் பெருமானம் பெருசா இருக்கு அப்படியா, நல்லா வந்து என்ன இருக்கு, சின்ன இருக்கு. இதுல நீங்க என்ன எழுதலாம்டா, அல்பா தான் தானே பீட்டாவோட சின்ன இதை விட்டு சரிதானே. இது வந்து 0 பெருசு, 5/2 சரியா. இந்த முடிவு வரும். இது நடந்தா இது நடக்கும். சரிதானே. இதுல இருந்து நாங்க என்ன சொல்லலாம்டா, அல்பா வந்து பீட்டாவோட சின்ன இருக்குண்டா. இந்த அல்பான்றது யாருண்டா, வேகம் வந்து 0 போய் கோணம் சரிதானே. பீட்டா வந்து இழுவ வந்து 0 போய் இங்க அல்பா சின்ன இருக்கிற வழியா முதலாவது அல்பா தான் வட்டைதான் டீட்டா வந்து குடிக்கொண்டு போயிருக்காரு. முதலாவது கோணம் அல்பாவை இருக்கு. டீட்டா வந்து அல்பாவுக்கு தான் முதலாவது, அதுக்கு தான் பீட்டாவுக்கு போகும். அப்ப முதலாவது வந்து அல்பாவுக்கு போகும். அப்ப என்ன நடக்கும்டா, இந்த கிடப்பட்டதுக்கு வார இதுக்குள்ள முதல் வந்து வேகம் தான் 0. இழுவ இது இழுவ வந்து 0. அப்ப இந்த இந்த பிரதேசத்துக்குள்ள அதாவது முதலாவது கால்விட்ட இந்த கால்விட்டதுக்குள்ள வேகம் வந்து முதல்ல 0 சரிதானே. அது மாதிரி முதல் வேகம் 0 அப்ப இழுவ இருக்கும். அப்ப என்ன நடக்கும்டா, ஒரு அளவு இயக்கத்தான் அடிவா போனது அளவு இயக்கத்தான் இதை குறிக்குது. இப்படி அளவு இயக்கத்தான் வட்டைகள்லாம் இருக்கும். அப்போ வட்டையகத்துக்கு வெளியே போவாரு, வட்டையகத்துல இருக்கும். அதோட அளவு இயக்கத்தான் சரியா. நோட் பண்ணிருக்கோம். நீங்க கடைசியா தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்னன்னா, இந்த முதல் பிரதேசத்துக்குள்ள சரிதானே, இந்த இதுக்குள்ள வேகம் தான் முதல் 0 அப்ப இழுவே. அப்ப இதுக்குள்ள நீங்க போடுறா வேகம் 0 பாயிண்ட் தான் போடலாம். இழுவ 0 பாயிண்ட் வந்து இதுக்குள்ள வராது. ஏன்னா இழுவ 0 ஆகாது. வேகம் முதல்ல 0 ஆயிட்டுனா திரும்பி இழுவ 0 ஆகாது. இதை நான் இதுக்குள்ள வந்து 0 சரியா. எட்டு மாசம் உள்ள எல்லா பாடம் படிச்சு நாங்க 20 வருஷம் பார்த்துட்டு சொல்லி செஞ்சு மாடல் பேப்பர் கல்வியும் செஞ்சு விடுவானே. அட்லீஸ்ட் 10 கல்வியாவது எக்ஸ்ட்ராவா பார்ப்பீங்க. புதுசா ஒரு மாடல் கல்வி ஃபுல்லா எல்லா பாடம் படிக்க சொல்லுவாங்க.
அதுக்கு இப்ப டைம் காண வந்துருந்தா இன்னொரு நாள் போட்டு படிப்போம் சரிங்களா. இப்ப அடுத்த கணிதம் இருப்போம் அடுத்த தெரிஞ்சு வச்சுருவோம். அப்ப நாங்க இந்த இந்த இதுக்குள்ள நாங்க என்ன சொல்லலாம்னா இந்த பிரதேசத்துக்குள்ள ஒரு வட்டம் மாதிரி திரும்பி வச்சிருக்கோம். முழு வட்ட இயக்கத்துல நாலா பிரிவு வச்சிருக்கோம். நாலா பிரிவு இந்த இதுக்குள்ள வேகம் வந்து 0 ஆகும். அப்பேக்க விழுவ வந்து கிரேட்டர் தான் 0 ஆகும். வேகம் 0 ஆகும் விழுவ வந்து கிரேட்டர் தான் 0. இப்ப லூயிஸ் கேல்சன் 2G சமனா இருக்கும் பாருங்க. சமனா இருந்தா 2G மேலே இருக்கிற என்ன செய்யுது 0 ஆயிடும். மேலே இருக்கிற 0 ஆகும். மேலே இருக்கிற 0 ஆனா அப்ப அல்வாவும் வந்து கொஸ் அல்வாவும் 0 வரும், கொஸ் பீட்டாவும் 0 வரும். இதுல நாங்க என்னன்னு சொல்லலாம்டா கொஸ் அல்வாவும் 0 அண்ட் கொஸ் பீட்டாவும் வந்து 0. இப்போ கொஸ் அல்வா 0 வரும், அல்வா வந்து 5/2 வரும். இங்க வந்து பீட்டா வந்து 5/2. என்ன அர்த்தம்டா ஜூ வர்க்கம் வந்து 2G சமனா இருக்கேங்க. அல்பான்றது என்ன வேகம் 0 ஆயிரம் போனோம், பீட்டான்றது விழுவ 0 ஆயிரம். அப்ப என்ன நடக்கும்டா இது வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்கும். ரெண்டு ஒரே கோணம் தான், ரெண்டு சமனா இருக்குல்ல. அப்ப 5/2 கோணம் தீட்டா வந்து 5/2 ஆயிக்க நடக்கும். அது எப்படி வேறைக்கா அதாவது இந்த மட்டத்துக்கு வேறைக்க நடக்கும். இதுல கண்டிப்பா வண்டைக்கு ஆட்ட விட்டோம்னா கிடையா விலைக்கு இது வந்து கிடையா விலைக்க நடக்கும். அப்பேக்க வேகம் 0 இருக்கும், இந்த இழுவையும் 0 இருக்கும். சரிதானே. இந்த இந்த அவ எப்படி என்ன இயக்கம் தொடர்ச்சியா என்ன இயக்கம் இருக்கும்டா ஒரு அரை வட்டத்தை அரை வட்டத்தோடைய அலை இயக்கம் தான் நடக்கும். சரியா. ரைட். இப்படி இருக்கிற இவனத்தை வந்து அங்கோ இவன் இதுக்கு மேல போவாங்க திரும்பி அடுத்த வந்து இப்போ வந்து அடுத்த சமநிலை பார்த்தீங்கன்னா ஜூஸ் கேப் வந்து கிரேட்டரா 4G இல்ல ஜூஸ் கேப் வந்து கிரேட்டர் தான் 4G இல்ல இருந்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து மேல என்ன செஞ்சவன உண்டோட பெருசா இருக்கு. அதாவது இந்த பெருமானம் வந்து உண்டோட பெருசா இருக்கு. ஏன் இதுல இருந்து நாங்க எடுக்கலாம் ஜூஸ் கேப் ஜியில கழிச்சிங்கன்னா அங்கால 2GL வரும். அப்புறம் 2GL கொண்டு பிரிச்சிங்கன்னா ஜூஸ் கேப் மைனஸ் 2GL 2GL கிரேட்டர் தான். இந்த பிரமாணம் உண்டோட பெருசுண்டா, இது உண்டோட பெருசுண்டா. அல்வாவுக்கு வந்து என்ன மெய் தீர்வு இருக்கா சரி யூஸ் கேட் 4GL பெருசுண்டா 2GL மைனஸ் யூஸ் கேட்லோ. அப்ப அங்கால அவரை கொண்டு வராங்க 2GL மைனஸ் யூஸ் கேட் இப்படி வந்து இதுல இருந்து
2gl மைனஸ் 2 சேர்த்து 2gl வரும். மைனஸ் ஒன்றோட சின்ன நேரம், சாரி மைனஸ் ஒன்றோட சின்ன நேரத்து அப்ப என்ன நடக்கும்டா மெய் தெரு இருக்கா சரிதானே, நாலு பேருக்கேன் மைனஸ் ஒன்றோட சின்ன நேரம், மைனஸ் ஒன்றோட சின்ன நேரம் தான் மெய் தெரு இல்லைண்டா என்ன அர்த்தம்டா வேகம் வந்து 0 ஆகிற பாயிண்ட் வந்து இதுக்குள்ள இருக்கு. இந்த நிபந்தனைக்குள்ள வேகம் வந்து 0 ஆகும் சரிதானே. அதே மாதிரி யூஸ் கேர் கிரேட்டர் தேன் 5g இல்ல, இப்போ வந்து இந்த சந்தர்ப்பத்தில் இது வந்து ஒன்றோட பெருசு இல்லையா, இது ஒன்றோட பெருசாக இருக்கலாம் சின்னனாவும் இருக்கும் சரி. அப்ப இது வந்து அமைஞ்சிருக்கா மீட்டா, இங்க யூஸ் கேர் வந்து 5g இருக்கு, அதுக்கு இதை பாருங்க இதுல இருந்து என்ன வரும்டா 2g இலங்கையால வச்சுக்கொண்டு 3g இலங்கையால கொண்டாங்க -3g அதனால 2gl இந்த ஜூஸ் அங்கே ஒன்று ஜூஸ் கேட்டு வரும். இப்போ கொண்டு பிரிச்சு விட்டீங்கன்னா -1 கிரேட்டர் தேன் ஜூஸ் கேட் கிரேட்டர் தேன் 5gl உங்களுக்கு வந்து ஜூஸ் கேட் -2gl எப்படி வரப்போகுது 3gl விட உங்களுக்கு என்ன தேவைடா ஒரு மைனஸ் அளவு இருக்குங்க 2gl மைனஸ் ஜூஸ் கேட் லெஸ் தேன் -3gl வரும். இதுல இருந்து உனக்கு 3gl பிரிச்சு விட்டீங்கடா 2gl minus juice get over 3gl less than -1 இதை மாதிரி கேம் எடுக்கலாமே. இதுல இருந்து எப்படி வர போண்டா இந்த பெருமானம் வந்து இந்த பெருமானம் வந்து -1 சின்ன இருக்குண்டா பீட்டாக்கு வந்து மெய்தேர்வு சரிதானே. பீட்டாக்கு வந்து மெய்தேர்வு இல்லை என்ன அர்த்தம்டா டி வந்து 0 ஆக கோணம் வந்து இல்லைன்னா சரி அப்ப T0 ஆகும். இப்படி இந்த சமநிலையில வந்து T0 ஆகும். அப்ப நீங்க இதுல தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கடைசியா u ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 4gl உண்டா v வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு v வந்து 0 ஆகும், v வந்து கிரேட்டர் தேன் 0 ஆகும். அப்போ சரியா அதே மாதிரி யூஸ் கேட் கிரேட்டர் தேன் 4gl உண்டா சாரி 5gl உண்டா டி வந்து எப்பவுமே கிரேட்டர் தேன் 0 டி வந்து நாட் ஈக்குவல் டு 0 இதே மாதிரி இங்கே v வந்து 0 ஆகும். இதை குறிச்சு வச்சு கொடுப்போம். இப்ப நாங்க இவ்வளவுத்தையும் பார்த்தோம், இதுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் இப்ப சரிதானே.
பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நடக்குவா, அதாவது 2GL-க்கும் 2GL விட பெருசா 2GL சமனா இருந்தா இவ்வளவு வந்து ஓய்வு 2GL விட பெருசா இருந்தா மேல போய் சரிதானே. 5GL விட பெருசா இருந்தா டி நொட்டி கொண்டு 0 ஆகாதுண்டா. என்ன நடக்கும்டா, பூரண வட்டையாக தான் சரிதானே. எங்கேயுமே விழுவ வந்து 0 ஆகாது, அப்ப பூரண வட்டையாக தான் சரியா. சரி, இப்ப நாம் வந்து பையன் இந்த கண்டிஷன்ல பாப்பீங்க. இதுக்குள்ளதான் இதுக்குள்ள எங்க சரிதானே இந்த கண்டிஷன். அதுக்கு முதல் சரிதானே, பூரண வட்டயத்தை ஆக்கணும்டா இந்த கண்டிஷன் வார்த்தை வருமே. பூரண வட்டயத்தை ஆக்கணும்டா தீட்டா சமன் பைக்கு தீட்டா சமன் பை. இந்த கோணம் இந்த தீட்டா வந்து பையில இந்த இழுவ வந்து கிரேட்டரான ஈக்குவல் ஜீரோவா இருந்தா பூரண வட்டயத்தை அதை குறிச்சு வச்சுக்கோங்க. பூரண வட்டயத்தை ஆக்குறதுக்கு தீட்டா சமன் பையில டி கிரேட்டரான ஈக்குவல் ஜீரோவா. இங்க வந்து பாத்தீங்கன்னா டி 0 ஆகிற பாயிண்ட் வந்தால் இந்த கோணம். அப்ப டி 0 ஆகாத கண்டிஷன் தான் என்ன வேலை இருக்கும், இந்த கண்டிஷனா இருக்கும் தானே. டி வந்து 0 ஆகும் சரியா. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல யூ வர்க்கம் வந்து எப்படி சமனா இருக்குங்களா, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 5 சரிதானே. இதை வந்து நீங்க இப்படியும் எடுக்கலாம் சரிதானே. எப்படின்னா டி வந்து இவ்வளவு கண்டுருக்கோம் ஆரம்பத்துல. என்னன்னு வந்த டி வந்து டி எப்படி கண்டுனாங்க, இப்படி கண்டுனாங்க ஒரு சொல்லுவோம். எம் ஜூஸ் கேட்டோவர் எல் இப்படி கண்டுருவோம் தானே. ரைட், டீட்டா வந்து பையில வந்து டி வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 ரைட். அப்ப டீட்டா வந்து பையில டீயை காணுங்க. டீட்டா வந்து பையில டி என்ன வேற போகுது, டீட்டா வந்து பையில டி வந்து எம் நியூஸ் கேட் ஓவர் எல் மைனஸ் எம்ஜி 2 மைனஸ் இவரை பயனது கொண்டு போடும் பையை கொண்டு போடும். பையை கொண்டு போட்டீங்கன்னா என்ன வர போகுது, கொஸ் பை வரும் மைனஸ் பண்ணு வரும். அப்ப மைனஸ் 1 வந்தா இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் 3 வரும் சரியா. இவர் வந்து என்ன சமனா இருக்கணும், என்ன செய்யணும், கிரேட்டர் தான் இந்த சமநிலையை போட்டீங்கன்னா நியூஸ் கேட் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 5. அப்ப பூரண வட்டயத்தை ஆட்டணும்டா இதுதான் ரைட்டா சரிதானே. அப்ப நீங்க என்னடா இதுவரைக்கும் என்ன ஞாபகம் வச்சிருக்கோம்டா, இந்த இந்த இடத்துக்குள்ள வேகம் வந்து ஒரு 0 ஆகும், டி வந்து 0 ஆகும். அடுத்த வந்து
இந்த இடத்த வந்து ஓய்வடையும், அதாவது ஜூ வர்க்கம் வந்து 2Gக்கு சமனா இருந்தா இந்த இடத்த வந்து ஓய்வடைஞ்சு இப்படி ஒரு அலையே இருந்தா. அடுத்து வந்து பூரண வட்டையத்தை ஆக்கணும்டா தீட்டா வந்து பையில டீ கிரேட்டர் இப்ப இதைத்தான் நீங்க நான் வந்து சரிதானே? இது வந்து கேள்வி கேள்வி மாறும். சமன்லி வந்து இந்த ஜூவர் கம்ப்ளைண்ட் அது வந்து கேள்வி கேள்வி மாறும். இதுதான் சில இதுல வச்சு ஜூவ தருவாங்க, சில இதுல வச்சு ஜூவ தருவாங்க. சரிதான்? அப்ப அது கேள்வி கேள்வி மாறும். நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சமன்ல வந்து அப்ளை பண்ண வேண்டிய சமன்ல வந்து இருக்கு. டீட்டா வந்து பையில டீ கிரேட்டர் ஜீரோ. சரிதான்? இதான் பூரண வாட்டையை தான் அர்த்தம் கண்டிஷன். சரிதாங்க? இதைத்தான் நீங்க நான் முடியும். சரியா? கூடுதலா இதுதான் கேள்வியில வருங்க. அடுத்து வந்து இந்த வி வந்து 0 ஆகிற பாயிண்ட் வந்து கேள்வி இருக்கும். வி வந்து 0 ஆகிற பாயிண்ட் வந்து இதுக்குள்ள நடக்க போது. அப்ப விய 0 ஆகி கூட வந்து அருவா கண்டிங்களா சரி, இது ஒரு கேள்வி. அடுத்து இன்னொரு கேள்வி வரும். சரிதானே? சரி. அதை பார்க்கணும். சரியா? பூரண வாட்டை பைஜியலோட பெருசா இருந்தா பூரண வாட்டை இருக்கும். பைஜியலோட சின்னதா இருக்கும். பைஜியலோட சின்னனாகும். 2GLோட பெருசா. 2GL அவ்வளவு வந்துட்டு இப்படி ஒரு இயக்கம். 5Gலோட பெருசுன்னா பூரண வட்ட இயக்கம். இது ரெண்டுக்கும் இடையில இயக்கம் இருந்தா இதுக்குள்ள இங்கேதான் ஒரு இயக்கம் நடக்கும். இதுக்குள்ள இங்கேயோ இயக்கம் என்ன செய்ய போகுது? நிக்க போது ஒன்று திரும்பி வரும் எல்லாம் நிற்கும். சரிதானே? அது என்ன நடக்குது இல்லை பார்ப்போம். சரிதானே? இப்ப இந்த கண்டிஷன்ல எனக்கு சொல்லுங்க, கொஸ்அல்வா கொஸ்பீட்டா எது பெருசா இருக்கும்? யாரும் சொல்லுங்க, எது பெருசா இருக்கும்? யாராச்சும் சொல்லுங்க. எனக்கு 1 மணி கதைக்கலாமே கதை. கதைக்கலாம். சொல்லுங்க வேற. எது பெருசா இந்த கொஸ்டன் வாங்க கொஸ்பீட்டா பார்த்து சொல்லுங்க, எது பெருசா இருக்கு? எதுக்கு எனக்கு முடியல இருக்குன்னு சொல்லுங்க. 2GLோட ஜீவருக்கு பெருசுனாலே இங்க இது வந்து மைனஸ் ஆகுது, மேலே இருக்கிறவர் மைனஸ் ஆகுது. சரிதானே? மேலே இருக்கிறவர் மைனஸ் ஆகுது. மைனஸ் தான் பார்க்க முடியும். மைனஸ் பெருமானம். மைனஸ் பெருமானத்தை பாத்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் 1/2 மைனஸ் 1/3 மேல உள்ளவர் ஒரே ஒரே பெருமானம் தான் ரெண்டு. சரிதானே? மேல உள்ளவர் ஒரே பெருமானம். சாரி, 1 மைனஸ் -1 கீழே உள்ளவரை பாருங்க, இவருக்கு 2 இவருக்கு 3, இங்க 2 3. இதுல யார் பெருசு? -1/2 -1/3 ஆகுது. இது சரிதானே? இது பெருசு, இவர் தான் பெரிய. சரிதானே? மைனஸ் இந்த -1/3 இங்க இருக்கும், -1/2 இங்க இருக்கு. சரிதானே? -0.33 வரும். இது வந்து -0.5 இதுதான் -0.5. இது வந்து என்ன இங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பெரிய இவர் தான் பெரிய. இவர் தான் பெரிய. மைனஸ் மேல வரைக்கும் கீழே உள்ள ஒரு பெருசா இருக்கு, என்ன நடக்கும்? அவர் தான் பெரிய ஆளு. கருமல சின்ன ஆனா புரியும். இது பெருமாள் பாய்க்க பெரிய ஆளு. இப்படி கொஸ்டல் தான் யார் பெருசு? இப்படியா? அதோட எல்லாமே மைனஸ் பெருமானத்துக்கு தான் இருக்க போகுது. மைனஸ் பெருமானம் இருக்கிறபடியா இது வந்து பைவீச்சோட பெருசாகும், பையோட சின்னதாகும். சரிதானே?
நோட்டோட சிம்பிளாக. இப்ப இதுல நாங்க என்ன செய்யலாம்டா, கொசல்வா கொஸ்பிட்டா, கொசல்வாவோட கொஸ்பிட்டா பெருசுடா, அல்வா வந்து பெருசா இருக்கும் பீட்டாவோட. இது வந்து கொஸ் ஜீரோ ஜீரோ ஆரம்பமானது இது 5/8 இருக்கும். இது வந்து 5 அப்ப இப்படி இதுல இருந்து இப்படி இதுல நீங்க என்ன சொல்லலாம்டா, அல்வாவோட பீட்டா சின்ன அப்படின்னா பீட்டான்றது யாருண்டா டி வந்து 0 போகும், அல்வான்றது பி வந்து 0 இருக்கும். அப்ப எது முதல் நடக்கும், சின்ன கோணம் தான் முதல் நடக்கும். பட் ஏதாலும் சின்ன கோணம் தான் முதலாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்டா, இதுக்குள்ள அதாவது இந்த இந்த இதுக்குள்ள டி தான் என்ன செய்யுது 0 அப்ப பி கட்ட. அப்ப இந்த இதுக்குள்ள டி வந்து 0 ஆகும், பி வந்து தான் 0. இங்க மாறிடும். இந்த இதுக்குள்ள டி வந்து 0 ஆகும். அப்ப இதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது இந்த பெண் தெரிஞ்சு இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருந்தாலே சரி செய்யலாம். எழுதுங்க ஏழு தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா சரி எப்படி எடுக்கிறாண்டு இது வந்து கேள்விக்கு வரப்போறது. அடுத்த வந்து இந்த பூரண வட்ட இயக்கத்தை ஆடுறதுக்கான முடிவை கட்டாயம் தெரிஞ்சு வச்சு நான் சொல்றேன். நான் தெரிஞ்சுக்கணும். சரியா எவ்வளவு நேரத்துல நீ எதை ஞாபகம் வச்சிருக்கணும்டா, இதை ஞாபகம் வச்சிருக்கணும்டா. பூரண வட்ட இயக்கத்தை ஆடுவோம்டா, தீட்டா சமன் பையில இதுதானே, தீட்டா வந்து பையில டி வந்து கிரேட்டரான தீட்டா வந்து பையா இருக்க, டி வந்து கிரேட்டரான ரெண்டுமே நடக்கணுமே. இது வந்து பூரண வட்ட இயக்கத்தை கண்டிப்பா இதை நான் சரிதானே. அடுத்த வந்து வேகன் 0 ஆகிற பாயிண்ட் இருந்தா அது வந்து வட்டயத்துல கிடைமட்டத்தை வாரதுக்கு முதலே அந்த அல்வா வந்து கூர்மூலமா இருக்க நடக்கும். வேகம் 0 ஆகிற பாயிண்ட்ன்றது வந்து இந்த கிடைமட்டத்துக்குள்ள கிடைமட்ட ஓன்றது கட்டின பாயிண்ட் இருக்கு தான், இந்த இல்லையா மேல் நுனியில கட்டின பாயிண்ட் அந்த பாயிண்ட் கீழே உள்ள ஒரு புள்ளியில தான் என்ன வேகம் வந்து 0 ஆகும். வேகம் 0 ஆகிற பாயிண்ட் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும், இதுக்குள்ள உள்ளதான் வேகம் 0 ஆகும். இந்த அரைவட்டத்துக்கு உள்ள தான் வேகம் 0 ஆகும். v வந்து 0 இருந்தா இதை நாங்க என்ன சொல்லலாம்டா, தீட்டா வந்து சரியா இது கூட அப்ப அப்படியே கூட போனதை காணோம்னா நீங்க என்ன கூர்மம் தான். அடுத்து வந்து டி வந்து 0 ஆகிற பாயிண்ட் வந்து v வந்து இங்க v வந்து 0 ஆகி டி வந்து 0 ஆகாது. டி வந்து 0 இருந்தா அது வந்து மேல் போயிட்டாரு, இது ஒரு போயிட்டாரு. அதாவது ஒரு முழு வட்டத்துல அரைவாசி பகுதிக்கு மேல உள்ள ஒரு பாயிண்ட்ல நடக்கும் டி வந்து 0 ஆகும்.
டி வந்து ஜீரோவா இருந்தா தீட்டா வந்து எதுக்கும் எதுக்கும் இடையில இருக்கணும்டா. பை பை டூலையும் ஜீரோ வரலாம். பை கிடையாது. சரிதானே? பையன் ஜீரோவா. சரியா? அப்ப இதான் நாம் போலாமே நாம் விலையில கழிச்சு இவ்வளவு நாம் விளையும் ஒரு கோலத்துல உட்பரப்புல ஒரு பொருளை வந்து நாங்க வட்டையாக தாண்டி செஞ்சோம்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான கல்வியா தான் இருக்கு. தெளிதான் வேற வேற இதை வேற என்ன எல்லாமே அப்படி எதுவும் உண்டாது. கோலத்துக்கு வெளியில வச்சிருந்தா அது வேற மாதிரி வரும். அதான். அப்ப இந்த கண்டிஷன்ல முதலாவது கண்டிஷன்ல பூரண வட்டைக்கு தான் இருக்கு. ரெண்டாவது கண்டிஷன்ல பூரண வட்டைக்கு வந்து வட்டைக்கு தான் இருக்க போகுது. அப்படி அலைவேகதாட்டுக்கு வட்டைகள் தான் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா மேல வரை இவ்வளவு வந்து இதுல கண்டிருக்கிறோம். இப்படி ஒரு கோயிலுக்கு வரைக்க இந்த இழுவ வந்து சீருவாண்டா இள வந்து தொய்யும். தொய்ஞ்சிடும். இள வந்து தொய்வடை இள வந்து தொய்வடைஞ்சிருந்தா அந்த டைம்ல வேகம் இருக்கான்னு பார்க்கணும். டி வந்து சீரோவா இருக்க நான் முதலே குடிச்சிருப்பேன். இங்க வந்து வி வந்து சீரோவா இருந்தா டி வந்து கிரேட்டர் இங்க டி வந்து சீரோவா இருந்தா வி வந்து கிரேட்டர் சீரோவா இருக்கும். அதாவது வி வந்து இருக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்கு. அப்போ இள தொய்யக்கு ஒரு வேகம் ஒன்று இருந்துட்டா முதல் திசையில இது என்ன நடக்கும் இதுக்கு பிறகு ஒரு எளிய ஏகதா. சரிதானே? ஒரு எளிய ஏகதா. சரிதானே? அது இதுல வேகத்தை பொறுத்து இந்த இயக்கம் வந்து மாறுது. பரவலை இயக்கம் வந்து மாறுது. சரிதான்? எளிய ஏகம் தான். அப்ப இதை தெரிஞ்சு இந்த எதிர்ப்புற இயக்கம் வந்து எளிய இயக்கமா இருக்கு. எதிர்ப்புற இருக்கு. இவ்வளவு தெரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இப்ப நான் கடைசிட்டு இவ்வளவு தெரிஞ்சுங்களா சக்தி காப்பி பயன்படுத்துறது எப்சவனுமே பயன்படுத்த தெரியும். அடுத்தது இந்த வளா சம்பந்தம் தெரியுதா? இதுல வரப்படி இதுதான் செய்யலாம். சரியா? சரி. விளங்குதா இது? இதுல டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. ம். விளங்கினதா இல்ல கிளாஸ் எடுக்கிறீங்களா எடுக்கிறீங்களா இல்ல? எனக்கு சட்டிலை நாளும் போடுவோம். கொஞ்சம் பேர் எனக்கு கதை எங்க தெரியல. சரியா? ஓகே. ரைட். இப்ப நாங்க அந்த டியூப்ல வந்து கேள்வி செய்வோமே. முதலாவது கேள்வி எனக்கு தெரியும்.
இல்ல 12வது கிடையாது, ஜூட்ல 12வது கிடையாது இருக்கா, ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 5 மினிட்ஸ் தான் ட்ரை பண்ணுவோம். டவுட் இருந்தா கேட்கலாமே. படிப்பு கேள்வி டவுட் இருந்தாலும் கேட்கலாம், இல்லாட்டி நீங்க புது புது டவுட் போனதும் கேட்கலாமே. நான் பாடம் படிக்க மட்டும் வெயிட் பண்ணி கொண்டு போன மட்டும் தேவையில்லை. நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா அதே கேளுங்க. அப்படி நான் வேற ஒரு பாடத்தின் டவுட் இல்லாம கேளுங்க. படிக்க கேட்க இந்த பாடத்தின் டவுட் இருந்தா கேளுங்க, வேற பாடத்தின் டவுட் இருந்தா ஆட்சி கேட்கலாம். வேற பாடத்துக்கு மெச்சில் வரும். இந்த கேள்வி செய்யலாமே. சரி. எத்தனையாம் ஆண்டு கேள்விங்க? 2018. 2018 12வது வீக். எங்களோட கேள்வியுமே நாங்கள் எங்களோட பேப்பர் கேள்வியா இருக்கும். பெரிய கேள்வியே இல்லை, சின்ன கேள்வி. பாருங்க, நீளம் இனியை விட ஒரு லேசான நீட்ட முடியாத ஒரு நுனி ஒரு நிலைத்த புள்ளி ஓடனும் மற்ற நுனி எம்மையுடைய ஒரு துணிக்கை பி உடனும் இணைக்கப்பட்டுள்ளது. நிலைத்த புள்ளி ஓடையும் எம்மையுடைய நினைக்கிறேன், எம்மையுடைய பி பி ஓ. இதற்கு பரமன் யூ யூ தாந்திருக்கா எவ்வளோ யார் விட்டோம் கே உடைய ஒரு கிடைவகம் தரப்படுது. இங்கு கே, அந்த கே வந்து என்ன, 5க்கும் 2க்கும் இடையில இருக்கு. சரியான ரைட்.
இந்த விலை போன டீட்டாவிடாக திரும்பி இன்னும் இறுக்கமாக இருக்கும் டைட்டா இருக்கு டீட்டா டைட்டா இருக்கு அப்ப வட்டயத்தை ஆட்டுங்க இருக்கும் வட்டயத்தை இயக்கத்தை விட்டு விலகுதுன்னா டீ தான் நீங்க யோசிக்கணும் டீ தான் என்ன ஜீரோ ஆகும் வட்டயத்தோட விலகுதுன்னா டீ தான் ஜீரோ ஆகும் அதற்காக டீ ஆனது டீட்டா ஆனது இருக்கு அப்ப எங்க இது வந்து ஆரம்பம் இதற்கு டீட்டாவோட திரும்பி இருக்கு അതിന്റെ കറി வந்து வீடு வந்து சரிதானே கறி வந்து வீடு வந்து இப்ப இதோட விசையில குறிச்சிங்க இது டீங்கு வரும் இது சரிதானே அதாவது போனதை நான் போட்டு போனேன்டா இதுவெல்லாம் டீட்டாண்டு வரும் இது டீட்டாண்டு சரிதானே குத்தரிக்கும் இப்ப எவ்வளவு அங்குலம் ஏன்னு சொல்லலாம் முதலாவது தற்பி எல்லாம் நான் வந்து வீதிக்காக நாடு இதான் தற்பி எல்லாம் எடுத்தீங்க என்ன சக்தி காப்பீடு படி அப்படி வேற பதில் ഇതിലുള്ള മൊത്ത ശക്തി എം ജൂ സ്ക്വയർ പ്ലസ് അടുത്ത ശക്തി വന്ന് എന്നാ സീറോ ശക്തി കൊണ്ടുതന്നെ സമാനം കാർ എം വി സ്ക്വയർ അതായത് എന്താ ഇതിലുള്ള മൊത്ത ശക്തി അപ്പൊ ഇതന്നെ ഇയാളുടെ ശക്തി വന്ന് കാപ്പി വി സ്ക്വയർ പ്ലസ് അടുത്ത ശക്തി എം ജി എയ്റ്റ് போடணும் எம் ஜி எயிட் வந்து ஏல இருந்து ஏ கொஸ்டிடா ஏல இருந்து ஏ கொஸ்டிடா சரியா கொஸ்டிடா வெளியில நீங்க என்ன வர போதா பி வர்க்கம் u வர்க்கம் மைனஸ் 2ga 1 மைனஸ் கொஸ்டிடா சரியா இங்க u வர்க்கத்துக்கு வேற u வந்து தந்திருக்காங்களானே ஸ்கொயர் ரூட் ஆஃப் kag அப்ப இதுல வந்து போடுங்க u வர்க்கம் kag kag மைனஸ் இங்க அடக்கு நீக்கிறீங்க 2ga மைனஸ் மைனஸ் பிளஸ் 2ga cos theta எப்படி காணி சொல்லிருக்காங்க இதுல k மைனஸ் ag போட்டீங்கன்னா k மைனஸ் ag plus 2ga cos theta ன்னு காட்டுறீங்க இது ஆன்சர் பண்ணுங்க காட்டுங்க ரைட் பாருங்க எங்க வருஷத்துல வந்து 2018 வந்து முத்தவள்ளி இதான் காணிச்சிருக்காங்க நான் முதலாவது இவ அமைப்பில் இளையர்களும் வேண்டாம் அந்த டைம்ல இளையர்களும் வெட்டியே தான் என்ன சொல்றேன் சக்தி காப்பீடு பயன்படுத்த முடியாது அடுத்தது என்ன தீய காட்டுறது மையத்தை நோக்கி எப்சோன் பாருங்க மையத்தை நோக்கி எப்சோன் மையத்தை நோக்கி எப்சோன் பயன்படுத்தினோம்டா என்ன வரும் மையத்தை நோக்கி விச டி டி மைனஸ் எம்ஜில ஒரு கூறு அந்த எம்ஜில கூற வழியா பார்த்து போட்டோம்னா சரி எல்லா மற்ற கேள்விகளுக்கு பண்டைகளுக்கும் எம்ஜில கூறு வழியா பார்த்து போட்டோம்னா சரி இதை வழியா போட்டீங்கன்னா பண்டைகள் செஞ்சிருக்காங்க என்ன போகுது மைனஸ் எம்ஜி கொஸ்டிதான் அது சமன் எம் வி ஸ்கொயர் ஓவர் ஆர் என்ன ஏ வந்து பி ஸ்கொயர் ஓவர் ஏ பி ஸ்கொயர் ஓவர் ஆர் ஏர் அதான் என்ன மையத்தை வந்து கொண்டு இந்த பி வர்க்கத்துக்கு இதை கொண்டு கிடைக்கும்
അതിൽ എന്തിനാ വേറെ പോന്ന ടി സമൻ എം ജി കൊസ്റ്റീറ്റ അങ്ങനെ പ്ലസ് പ്ലസ് എം ഓവർ എ என்ன வர போகுது இதை கொண்டு போகணும் பி வரத்துக்கு அப்ப எப்படி வேணும்டா கே மைனஸ் டூ இன்டூ ஏஜி பிளஸ் டூ ஏஜி எஞ்சிய காடு தானே சொல்லியிருக்காங்க இதுவே காணுங்க இப்படியே விட்டாலும் தானே அவன் காடு சொல்லியிருந்தானே இப்படி காட்டுங்க இப்படியே விட்டாலும் தானே வேணும்டா சுருக்கி கொடுக்கலாம் அப்படி எம்ஜி கொஸ்டீட்டா இதை அடை பண்ணிக்கிறீங்கடா பிளஸ் கே மைனஸ் டூ எம்ஜி பிளஸ் டூ எம்ஜி கொஸ்டீட்டா அதில் என்ன வேலை போகுதுடா கே மைனஸ் டூ எம்ஜி பிளஸ் த்ரீ எம்ஜி கொஸ்டீட்டா சரியா டி புரியாதுங்க இது வந்து முதல்ல ஸ்கேன் பண்ணு பாருங்க இவ்வளவு அதுக்கு அடுத்தது கண்டிஷன் வந்துருக்கு அது என்ன கண்டிஷன் பாவிக்கணும் பாருங்க எல்லாம் இருக்காங்க தீட்டா வந்து அல்பாவா இருக்கு தீட்டா வந்து அல்பாவா இருக்கும்போது இலை தளரும் என்பதை உயிர்த்தறி இங்க அல்பா வந்து என்ன அப்படி காட்டினா சரி நீங்க காட்ட வேண்டியது அல்பா வந்து அது மாதிரி காட்டினா சரி டூ டூ மைனஸ் கே ஓவர் த்ரீன்னு காட்டுது அப்ப நீங்க என்ன செய்யணும் நாங்க இலை தளருதுண்டா இந்த டீயை வந்து சீரோ போடும் அவ்வளவுதான் புரியா இலை தளராங்க இலை தளராங்க டீ வந்து சீரோ அப்பே சொல்ல டீ வந்து சீரோ தீட்டா வந்து என்ன வந்துருக்காங்க அல்பான்றது அப்போ கொண்டு இந்த சாம்பாடு தெரியுங்க என்னென்ன வரும் சீரோ சாமன் கே மைனஸ் டூ இன்டூ எம்ஜி பிளஸ் த்ரீ எம்ஜி கொஸ் தீட்டா பேலா அல்வாடு வேற இந்த கொஸ்டல் வருவார் கொஸ்டல் வருவாருங்க இவரைங்க கொண்டு வந்தீங்கடா த்ரீ எம்ஜி கொஸ்டல்வா இவர் வந்து இங்க மைனஸ் வருது தானே இங்க கொண்டு பிளஸ் அப்படின்னு கொண்டாந்தீங்கடா மைனஸ் கே மைனஸ் டூ எம்ஜி எம்ஜியை கேன்சல் பண்ணுவீங்கடா கொஸ்டல்வா வந்து மைனஸ் கே மைனஸ் டூ ஓவர் த்ரீ இந்த மைனஸை பெருக்கிறீங்க மைனஸால இது கே மைனஸ் ஆகும் இவர் வந்து பிளஸ் ஆகும் டூ மைனஸ் கே ஓவர் த்ரீ ஓவர் ப்ளஸ் இதைத்தான் அடுத்தது எனக்கு எவ்வளோ சிம்பிளான கேள்வியா இருக்கு இதுல ஒன்றுமே இல்லை நாங்க என்ன கத்தி காப்பீதை பயன்படுத்தினா மையத்தை நோக்கி எப்சோனை பயன்படுத்தினா அடுத்தது நான் சொன்ன சமநிலை அது சமநிலைன்றத விட கண்டிஷன் நான் கொஞ்சம் சொன்னதானே அதுல ஒரு கண்டிஷன் தான் டீ வந்து சரி அவங்க நிர்வாகத்தாளர் இருக்கா அவங்க டீட்டாவை பண்ண சொல்லணும் டீ சமதி டீட்டா அவ்வளவுதான் சரிதான்
அடுத்து வந்து 18வது கேள்வி எதை? விளங்கினா அந்த கேள்வி? விளங்காடி கேளுங்க அது. விளங்காட்டி சட்லியாவது போடுங்க. பிரைவேட் ஆண்டாளுங்க சரிதானே? திருப்பி விளங்கப்படுது இது விளங்குற சார். திருப்பி விளங்கப்படுத்துங்க. சரிதானே? அப்ப சாட்டர்டே சண்டே பியோர் படிக்கும் சரிதானே? ரெண்டையும் பரவலாக கொண்டு வரணும். இல்லாட்டி ஒன்றை படிச்சுட்டு அடுத்த படிச்சோம்னா பியோர் பியோர் முதல் படிச்சு அப்டேட் படிச்சோம்னா அப்டேட் செய்வீங்க. கடைசியாக படிக்கிறது செய்வீங்க. முதல் படிச்சா மறந்து. அதே மாதிரி அப்டேட் படிக்கும் போது பியோர் படிச்சோம்னா மறந்துடும். மறந்துடும். பியூர் டச்சில் இருக்கும் அப்டேட் வச்சுக்கலாம். ரெண்டையும் பரவலாக கொண்டு வரணும்னா டச்சில் இருக்கு. எதுவும் அடுத்த நாங்கள் ஒவ்வொரு பாடம் படித்த பாடத்தையும் டச்சில் வச்சிருக்கோம் கடைசியில். அதுக்கு நாங்கள் என்ன ஒரு கேள்வியாவது செஞ்சோண்டே இருப்போம். நீங்கள் கிழமையில இருக்கா ஒரு பாடத்துல ஒரு கேள்வி இந்த பாடம் படிச்சா ஒரு 2 கிழமைக்கு ஒருக்காவது ஒரு கேள்வியில செய்யும். இங்கேயாவது தேடி எடுத்து செய்யணும். பாகங்கள் இருக்கு, அதாவது போனல் பேப்பர் இருக்கு. நான் தருவேன் நம்ம செய்யணும். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு மாதம் முடியும் உங்களுக்கு எக்ஸாம்ன்றத எக்ஸாம் கேள்வி மாதிரி தருவேன் இதை செய்கிறது. செஞ்சு நீங்க அனுப்புங்க. நான் பார்ப்பேன் என்ன செஞ்சிருக்கீங்க. அடுத்த 18வது சீரியல்
அடுத்தது 18வது 2012 4வது நம்பர் தானே மாறி இருக்கும் பாருங்க தேதி வரும் 4வது 2012 வந்து சொல்லி போடுங்க 4வது 12 மீதம் தான் டைப்பிங் மிஸ்டேக் 2012 சரிதான் 9 பாருங்க திணிவு எண்மையுடைய துணைக்கு தீயானது நிலம் எல்லையுடைய ஒரு லேசான நிறுத்த முடியாத ஒரு நுண்ணுடன் இணைக்கப்பட்டது அதேபோல இதை மற்ற நிலைத்த புள்ளி ஓவுடன் இணைக்கப்பட்டது பாருங்க நிலைத்த புள்ளி ஓவுடன் இணைந்திருக்கு துணிக்கை பி ஒரு நிலைக்கு தளத்தில் சுயாயமா தொங்கும் போது நிலைக்கு தளத்தில் ஓப்பி தொங்குத்தார் இது வந்து சுயாயமா தொங்கிக் கொண்டிருக்கேன் தொங்கிக் கொண்டிருக்கேன் பி என்ற துணிக்க நீளம் துணிவியம் ஓ வேண்டாம் இது ஆரம்பம் சரிதானே ஓபிக்கு செங்குத்தாக வேகம் துணிக்கு கொடுக்கப்படும் அப்படி ஓபிக்கு செங்குத்தா அப்ப செங்குத்தா அப்படி செங்குத்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g சக்தி காப்பு கோட்பாடை பயன்படுத்தி ஓபி ஆனது கீழ்மலை திருமணம் பைலத்தில் ஆக்கும் போது துணிக்கை பியின் வேகத்தை காண்க சக்தியா இப்ப நேரடியா அவன் கோணம் 5/3 ஆகுறதே நான் தெரியும் 5/3 வேகத்தோட 5/3 ஆகுது சரியா அப்ப நான் சக்தி எல்லா இதை எழுதுறேன் சக்தி காப்பீதியும் எக்ஸாம் போட்டாலே இங்க கூட வந்து எம்பி 50 இது வந்து 5/3 வரணும் எங்கேயும் புத்தகை போனதுல 5/3 வரும் அதானே இதுல உள்ள வேகத்தை தான் கேட்கிறாங்க வேகத்தையும் வேகத்தை காண்க கணத்தில் லைன் இழுவையும் காட்டலாம் சொல்லி சரிதான் அப்ப நாங்க என்ன செய்வோம் சக்தி காப்பீடு படி கா எம் இதுல உள்ள மொத்த சக்தி காப் எம் பி ஸ்கேனர் பிளஸ் எம்ஜி இந்த ஹெச் வந்து எல் மைனஸ் எல் கொஸ் பை வைத்து எல் மைனஸ் எல் கொஸ் பை வைத்து சாமான் என்ன ஜானா இருக்குங்களா இதுல உள்ள மொத்த சக்தி கா எம்
இதுல ஒரு ஜூ வரும். ஜூ வர்க்கம் ஜூ உண்டா இந்த வர்க்கம் 2GL என்ற வர்க்கம். சரியா? இதுல சுருக்கணும்டா எம்எல்லாம் காஃப் எம்எல்லாம் கேன்சல் பண்ணீங்கடா காஃப் இருக்குங்க. காஃப் இருக்கும் எம்எல் தான் கேன்சல் ஆகும். எம்எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரெண்டாவது பிரிக்க விடுங்கடா. வி ஸ்கேர் சமன் இது ரெண்டு கேன்சல் ஆகி வேற வந்து 2GL மைனஸ் இங்க எல்லாம் GL போக இருக்கீங்கடா 1 மைனஸ் cos 5/3 2GL minus GL 1 minus cos 5/3 காஃப்னு வரும். இது வந்து காஃப்னு உண்டா காஃப்னு உண்டா 2GL minus GL/2 சுருக்கினீங்கடா 3GL over 2 இதான் பேசிக்கு. சரியா? ரைட். இப்ப நாங்க மையத்தை நோக்கி F7 M வந்து சரியா? மையத்தை நோக்கி F7 போட்டோம்டா மையத்தை நோக்கி விசை போது T மைனஸ் mg T இருக்கு மையத்தை நோக்கி. அடுத்தது mg கூறு எது திசையில இருக்கும் mg இது ஒரு 5/3 cos 5/3 cos 5/3 சரியா? சமன் m a வந்து v வட்டத்துக்கு இல்ல இதுதான் v. அப்ப 3GL over 2 அதுக்கு இதில் சுருக்கினோம்டா T7 mg cos 5/3 பிளஸ் இங்க வந்து ரெண்டு பேரை போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 விடுபடுது v வர்க்கம் சமன் 2GL மைனஸ் இதுல ஒரு 2 ஒன்று வருது பாருங்க. ரெண்டாவது வரிக்கைகள் v வர்க்கம் வருது. இங்க வந்து 2GL தான் வருது 2GL 1 மைனஸ் cos 5 இங்க 2 வரும். இங்க 2 வந்தா கேன்சல் ஆகி GL வரும். GL வேணும்னு கேட்டா கேரட் GL இங்க என்னென்ன வரும் m v ஸ்கேர் ஓவர் l v ஸ்கேர் என்ன GL அதோட l வரைக்கு முடியாது. என்னென்று வரும் இங்க இது mg வரும் கூட்டினீங்கன்னா 3mg/2 சரியா? பிரதியிடுங்க வடிவா பிரதியிடுங்க சரிதானே? சரியா? ரைட். இன்னைக்கு
படிப்பிச்சதுல டவுட் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி அடுத்த கிளாஸ் கேள்வியா தான் இருக்குங்க. அடுத்த கிளாஸ் வந்து சனிக்கிழமை உங்களுக்கு trigonometry படிக்கணும் நாங்க. அடுத்த புதன்கிழமை நான் இதை பார்ப்பேன். டவுட் இருந்தா சொல்லுங்க. எழுதிக்கோங்க. ஓகே. வேற உங்களுக்கு வேற பாடங்கள் டவுட் இருந்தாலும் கேளுங்க. அது பிரச்சனை இல்லை. வேற பாடத்துல டவுட் இருந்தாலும் கேட்கலாம். வேற களி என்ன விஷயம் பாருங்க. உங்களோட செஞ்சு வாங்கிக்க. ஓகே களி பாடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. களியில இருந்தாலும் பிரச்சனை இல்லை. செஞ்சு பார்த்து இது முழங்காட்டியும் கேளு பிரச்சனை கிளியர் பண்ணி விடுவோம். ஓகே கிளியர் பண்ணி டைம் கூட கிளியர் பண்ணி கிளியர் பண்ணுவோம். இல்லாட்டினா அப்படியே கிளாஸாக போட்டு கிளியர் பண்ணுவோம். அவர்கள் சரி சரி. சரியா என்ன கேட்டீங்கன்னாலும் ஒன்று தான் தெரியும். சரி பாஸ் பேப்பர் கேட்டீங்கன்னா நீங்க எந்த பேப்பர் கேட்க வந்தாலும் செய்யலாம். சரிதானே ரைட் கிளாஸ் முடிக்கணும். அடுத்த கிளாஸ் நோட் ஆகுறேன்.